கரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், வணக்கம். கரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். கரூர் அடுத்த கோடங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கரூர் திமுக வேட்பாளர் தியாகராஜன் அழைத்து அப்போது பொதுமக்களும் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தார். இதுக்காக இன்று காலை அவரும் சாமி விட்டு பொதுமக்களும் வாக்கு சேகரித்து தொடர்ந்து அவர் பொதுமக்களை பேசும்போது, கரூர் மாவட்டம் என்பது கரூர் மற்றும் கோவை என்பது எனது இரு கண்கள் என்றும், கரூர் மாவட்டத்தில் போட்டியின் 4 வேட்பாளரும் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும், கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆசி தியாகராஜன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயமா வெற்றி பெறுவார் என்றும், நான் கரூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதால் நான் கரூர் எனக்கு என்னை அடையாளப்படுத்தி கரூர் தொகுதிதான் என்றும், அதனால் எனக்கு அதனால கரூர் என்பது இரு கண்கள், கரூர் மற்றும் கோவை என்பது இரு கண்கள் என்பதை தெரிவித்து தொடர்ந்து பொதுமக்களும் பிரச்சாரம் செய்து வருகிறார் செந்தில் பாலாஜி. கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.